திரு ராஜசேகர், ஏன் தமிழ்நாட்டில் ஒரு தனித்த கூட்டணியை உங்க தலைமையில கட்டமைக்க கூடாது வரக்கூடிய 2026க்குன்னு கேட்கிறார் சார். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் மத்தியிலே ஆளுகிற பிஜேபியை, மதவாத சக்தியை வீழ்த்த வேண்டும் என்பது. அதில் இந்திய அளவில் ஒரு இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்து கொள்கை அளவில் நாங்கள் ஒன்றுபட்டவர்களை உருவாக்கி அவர்களை வீழ்த்துவதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். ஸோ அதற்கான தேர்தல் முன்னெடுப்பை நாங்கள் அதை வலுவாக கட்டமைத்திருக்கிறோம். அதில் நாங்கள் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அது மைனாரிட்டி அரசாக அது இருக்கிறது என்று சொன்னால், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே பாரத் ஜோடோ யாத்ரா மக்களின் இதயங்களை இணைத்தார். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும், வடக்குக்கும் தெற்கிலிருந்து வடக்கு, கிழக்கிலிருந்து மேற்குன்னு இந்தியாவை அங்குலம் அங்குலமாக அளந்து நடந்து அத்தனை மக்களையும் சந்தித்து அவர் நடத்திய அந்த பிரச்சாரம் என்பது பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போலவே அந்தந்த மாநில கட்சிகளை நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம். சில இடங்களில் எங்களுக்கு வெற்றி கிடைக்காமல் போயிருக்கலாம், ஆனால் மக்களின் இதயங்களை இணைப்பதற்கு இது எங்களுக்கு ஒரு வரியாக இருந்தது. அந்த முயற்சியை நாங்கள் முன்னெடுக்கிறோம். அவர்களை வீழ்த்துகிற வரை எங்களுடைய இந்த கூட்டணி உறுதியான கூட்டணியாக இருக்கும். எங்கள் கூட்டணி லட்சியத்திற்காக அமைந்த கூட்டணி, சந்தர்ப்பவாதத்திற்காக அமைந்த கூட்டணி. அதிமுகவை சிதைத்து அவர்களை உடைத்து அவர்களை எந்த அளவிற்கு இவர்கள் கைப்பாவையா மாத்தினாங்க பிஜேபி அப்படின்றத மறந்துடக்கூடாது. அது மாதிரி அவர்கள் பல இடங்களில் பல மாநிலங்களில் அவர்கள் வேலைகளை செய்தார்கள். அதாவது நம்பத்தகுந்த தோழமை எங்களுக்கு எப்போதும் உண்டு. நாங்கள் தோழமையில் உறுதியா இருப்போம். நாங்கள் அந்த விசுவாச இதில் நாங்கள் விசுவாசத்தில் உறுதியா இருப்போம், உண்மையில் உறுதியா இருக்கிறோம். ஆனால் அவர்கள் அப்படி இல்ல. அவர்கள் கூட்டணியில் இருந்த சிவன்மணி அகாலிதளம், பிஜு ஜனதாதளம் வெளியில போச்சு. அவர்களிடம் கூட்டணியை ஒருங்கிணைக்கிற சக்தியே பிஜேபி கிடையாது. ஒருங்கிணைக்கிற ஆற்றல் எங்களுக்கு இருக்கிறது, நீங்க மறந்துடக்கூடாது. உங்களுக்குன்னு தனித்த இலக்கு இங்க தமிழ்நாட்டில் இல்லைன்றதுனாலதான் திமுக உங்களோட கூட்டணியில இருக்கு, உங்களை கூட்டணியில வச்சிருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை, உங்களுக்கு தனித்த இலக்கு ஒன்று இருக்கு, காமராஜர் ஆட்சிங்கிற கருத்தியல் தான் உங்களுக்கு இலக்கு, நீங்க அதை நோக்கி நகர போறீங்க அப்படின்னா திமுக உங்களை கூட்டணியில வச்சுக்கிறதுல அவங்களுக்கு அவ்வளவு அனுகூலம் கிடையாது. அதாவது காமராஜர் ஆட்சி என்கிற கருத்தியல் எங்களுக்கானது. அதே சமயம் இன்றைக்கு காமராஜர் ஆட்சி என்கிற கனவு எல்லோருக்குமானதாக மாறி இருக்கிறது. காமராஜரை கொள்கை ரீதியாக எதிர்த்தவர்கள், காமராஜரை கொலை செய்ய துணிந்தவர்களே காமராஜரை போற்றுகிற நிலைமை. அந்த ஆட்சி நல்ல ஆட்சி, பொற்கால ஆட்சி என்று அவர்கள் வாயாலே சொல்கிற அளவிற்கு காமராஜர் ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சி. அது எல்லோருக்குமான கனவு. அதற்காக எங்கள் பேரியக்க தொண்டர்களுடைய அது உண்மையான உழைப்பு. அது அமைப்போம் அப்படின்னு சொல்றது காமராஜர் ஆட்சி கொடுக்கிறாருன்னு திரு ஈவி.கே.எஸ். இளங்கோவன் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு தனிப்பட்ட கருத்து இல்லை. அதாவது நல்ல கொஞ்சம் ஒரு விவாதத்தில் சொல்லும்போது சொன்னார், என்னுடைய ஆட்சியே காமராஜர் ஆட்சி தான் முத்தமிழ் கலைஞர் சொன்னார். அது மாதிரி ஒவ்வொருத்தர் நல்லாட்சி புரிகிற எல்லோருக்குமே அந்த ஆட்சி காமராஜர் ஆட்சி என்று நினைக்கிற அளவிற்கு தான் இன்றைக்கு நிலை இருக்கிறது. யாரும் திமுகவை சேர்ந்தவர்கள் அவங்க திராவிட மாடல் ஆட்சின்னு இப்போ திமுக சொல்றாங்க. ஜெயலலிதாவை பொறுத்தளவில், அதிமுகவை பொறுத்தளவில் அவங்க ஜெயலலிதா ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லோராலும் சொல்கிற ஆட்சி காமராஜர் ஆட்சி என்கிற ஒரு இலக்கு, அது ஒரு லட்சணை மாதிரி ஆயிடுச்சு. அதை நாங்க காங்கிரசினுடைய அது கொள்கை தான் இருக்கு. வலுப்படுத்துறதுக்காக நாங்கள் தொடர்ந்து உழைக்கிறோம் சொல்றதுல என்ன தவறு? சொல்லுங்க சார், ஒரே நிமிஷம் சொல்லுங்க சார். அதாவது மம்தா அவர்களுக்கும் பிஜேபி அகற்ற வேண்டும் தான் குறிக்கோள், கெஜ்ரிவாலுக்கும் பிஜேபி அகற்ற வேண்டும் தான் குறிக்கோள், கேரளாவில் உள்ள கம்யூனிஸ்டுக்கும் பிஜேபி அகற்ற வேண்டும் தான் குறிக்கோள். அந்த குறிக்கோள் காங்கிரஸ்க்கு இங்க இருந்தா ஏன் தனியா நிக்கலாமே, ஏத்து போட்டுட்டு அப்புறமா சேர்ந்துக்கலாம் இல்லையா? கொள்கை அளவுல மேல வரும்போது ஆட்சி அமைச்சுக்கலாமே. ஓகே, 2024 தான் இல்ல 26க்கு நீங்க தனித்து கூட்டணி அமைக்கலாமே. அவர்களுக்கும் பிஜேபி அகற்ற வேண்டும் தான் குறிக்கோள். அந்த குறிக்கோளோட இருந்தாங்க, ஆனா தனித்து களம் காண்டார்கள். ஏன் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு வரலன்றதான் முதல் சுற்றுலையும் சார் சொன்னாரு, ஏன் தனிச்சு நிக்கல அப்படின்னு. இப்பவும் வலியுறுத்துறாரு, ஏன் தனிச்சு நிக்கல காங்கிரஸ். கெஜ்ரிவால் மம்தா பானர்ஜி கேஸ் டிஃபரெண்டான கேஸ். ஏன்னா அவங்க காங்கிரஸோட இடத்த பிடிச்சி அவங்க உட்காந்துருக்காங்க. எந்த கட்டத்தையும் அவங்க காங்கிரஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் செல்வாக்கு பெறதை அவங்க விரும்பவே மாட்டாங்க. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர்ன்றதை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால தான் கார்கே பிரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அங்கே தனியாக நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. என்னைக்கு காங்கிரஸ் பலம் பெறுதோ அன்றைக்கி திரிணாமுல் பின்னாடி போகும். என்னைக்கு காங்கிரஸ் பலம் பெறுதோ அன்றைக்கி கெஜ்ரிவால் பின்னாடி போவார். அதெல்லாம் என்னைக்கு காங்கிரஸ் பலம் பெறுதோ அன்றைக்கி அகிலேஷ் பின்னாடி போவார். இவங்களுக்குலாம் ஆபத்து இருக்கிறதுனால அவங்க காங்கிரஸ் வளர்றதை அவங்க விரும்பலை. ராகுல் பிரைம் மினிஸ்டராக விரும்பலை. அதனால அந்த இடத்துலலாம் இந்த தியரியை அப்ளை ஆகாது. இங்கே கார்டியலான ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு சார். அங்கே அது மாதிரி கார்டியலான ரிலேஷன்ஷிப் இல்லை. ஏன்னா காங்கிரஸ் அழிச்சிட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அங்கே இந்த தேரியை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இங்கே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் 20 வருஷ காலமாக நல்ல தொடர்பு இருக்குது. நல்ல ஒரு இடத்துல ஒரு எலெக்ஷன் தவிர தொடர்பு இருக்குது. ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு கட்சியை வளர்க்குற விஷயத்தில் காங்கிரஸ் ஈடுபட்டால் அது இந்தியா கூட்டணிக்கு எந்த விதத்திலேயும் ஒரு நெருடலாக இருக்காது. திமுகவுக்கும் நெருடலாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக எதுக்காக இருக்கணும்? இப்போ அவர் செல்வ பிறந்தகை சொல்கிற மாதிரி இன்னொரு விஷயம், காங்கிரஸ் பலம் பெற்றால்
திமுகவுக்கு அது வந்து மதவாத சக்திகளை எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக தானே இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லையா, இன்னும் அண்ணாமலையை கீழே இறக்கலாம் இல்லையா நீங்க, அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா. அதனால வந்து இது வந்து இந்தியா கூட்டணிக்கு நெருடலா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மத்தியில வந்து பாஜக வரக்கூடாது அப்படின்ற போது இங்க வந்து இந்தியா கூட்டணியில் திமுகவும் காங்கிரஸும் இணைந்து போராடுற ஒரு விஷயம் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால வந்து இந்த விஷயம் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல பலம் பெறுவதை திமுகவும் விரும்புன்றீங்களா? இல்ல, விரும்புன்னா அது வந்து ஆஹா ஓஹோ நீங்க வழங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பட் எதுவும் கவுண்டரா பேச மாட்டாங்க. இப்போ இதுவே செல்வ பிறந்த கை நேத்து சார்ந்து இருக்கணுமா வேண்டாமான்னு சொல்லாம காங்கிரஸ் வளர்க்கறதுக்கான விஷயங்களை எதேச்சியா ஈடுபட வச்சுக்கோங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் இல்ல, காங்கிரஸை வளர்க்கணும்னாவே கூட்டணி வேண்டான்னு சொல்வதா அந்த மாதிரி பொருள் கொள்ளக்கூடாதுன்ற நான். அதாவது நாங்க சுயேட்சையா இருக்கணும், நாங்க வளரணும், நாங்க சார்ந்து இருக்க கூடாது அப்படின்னா ஒரு கட்சி சொன்னா அது ஏதோ கூட்டணியே வேண்டாம்னு சொல்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குல்ல, அது வந்து தவறாக ஒரு புரிந்து கொள்ள ஒரு விஷயமா பாக்குறோம். அது திமுகவும் அந்த மாதிரி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா திமுகவும் கொஞ்சம் பிராட் பேஸ்டா திங்க் பண்ணுவாங்க. அதாவது காங்கிரஸ் உடனே வளர்ந்து அது ஆட்சியை பிடிச்சி திமுகவுக்கு ஆபத்தா அந்த விஷயத்துல காங்கிரஸ் உடனடியா வளர்ந்து திமுகவுடைய ஆட்சிக்கு மத்திய இங்க தமிழ்நாட்டு ஆட்சிக்கு ஆபத்தா வந்துடும், அதுக்கான வாய்ப்புகளே இப்ப இல்ல. குறைந்தபட்சம் நீங்க வந்து ஒரு 50 இடங்களாவது நாளைக்கு சீட்டு பேரம் பேசுறதுல கூட நாங்க வந்து ஒரு செல்வாக்கு பெற்று இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் அதிகமான சீட் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க இன்னைக்கு செல்வாக்கா இருந்தீங்கன்னா காங்கிரஸ் மேல உங்களை பிரஷர் பண்ணிருக்காரு. சாய்ஸஸ் நோக்கி நகர்ந்துட மாட்டாங்க. விஜய்னு ஒரு புது வரவு வர்றாங்க, அதிமுகன்னு இன்னொரு சாய்ஸ் இருக்காங்க, திமுக யோசிக்காதா? அப்படி ஒரு பார்வை வந்துடாது? அதிமுக இன்னும் சப்டிலா வந்து அவங்க மென்மையான ஒரு பாஜக ஆதரவாளர்கள் தான் அதிமுக இருக்காங்க. விஜயோட என்னைக்குமே திமுக கூட்டணி கொள்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸுக்கு வேற ஒரு சாய்ஸஸ் இருக்குல்ல, அதிமுக தவிர விஜய்னு அப்படிலாம் ஒரு சான்ஸே கிடையாது. விஜய்லாம் நம்பி போனா காங்கிரஸ் ஒன்றும் தேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. விஜயோட ஓட் பேங்க்லாம் வந்து 12% மேல இருக்காது. நான் இன்னைக்கு உங்களுக்கு ரஜினிகாந்த் நான் சொன்னேன், இன்னைக்கு இங்க விஜய்க்கும் சொல்றேன், விஜய்க்கெல்லாம் போக மாட்டாங்களாம், விஜய்க்கெல்லாம் போகவே மாட்டாங்க.